15 ஆண்டுகளின் பின்னர் தமிழ் அரசியல் கைதி நிரபராதி என விடுவிப்பு. கூட்டமைப்பின் தீர்மானத்துக்கு எதிராகவும் யாழ் மாநகர முதல்வரையும் கண்டித்து அறிக்கை. யாழில் நண்பியை மிரட்ட இளைஞர் செய்த விபரீத செயல். இந்தியாவின் 13வது திருத்த சட்டத்தால் எதுவுமே கிடைக்கப் போவதில்லை, முன்னாள் அரசியல் கைதி தெரிவிப்பு. அடக்குமுறைகள் அதிகரித்த நாடுகளுள் இலங்கையும் உள்ளடக்கம். நாட்டின் பொருளாதாரம் 1.5% வீழ்ச்சி. அத்துமீறிய இந்திய ஊடுருவல், இலங்கைக்கான சீன தூதுவர் வெளியிட்டுள்ள தகவல். விடுதலை புலிகள் உட்பட 3 அமைப்புகள் தொடர்பில் பேஸ்புக் நிறுவனம் எடுத்த நடவடிக்கை. ராஜபக்ச சஜித் அணிகளுடன் கூட்டணிக்கு இடமில்லை, ஜேபிபி அறிவிப்பு. மன்னார் மாவட்ட காணி பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதாக அமைச்சர் சிபி ரத்நாயக்க உறுதி. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் கூட்டாக கடிதம். நாட்டை விட்டு வெளியேறியுள்ள 7 மூலைகளை உடைய நபர், ஜேபிபியின் சிரேஷ்ட உறுப்பினர் தெரிவிப்பு. சீன உர நிறுவனத்துடன் நட்டஈடு வழங்காவிடில் சர்வதேச மட்டத்தில் பாதிப்பு ஏற்படும், பந்துல தெரிவிப்பு. ஜனாதிபதி நிதி அமைச்சரின் தீர்மானங்கள் நாட்டுக்கு ஆரோக்கியமானதாக அமையவில்லை, ராஜாங்க அமைச்சர் சுசில் தெரிவிப்பு. எரிபொருள் விலை அதிகரிக்கப்படாது, வலுசக்தி அமைச்சர் திட்டவட்டம். கடந்த 15 ஆண்டுகளாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதி ஒருவரை நிரபராதி என கண்ட கொழும்பு மேல் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்துள்ளது. மானிப்பாய் வீதி தாவடியைச் சேர்ந்த தேவராசா சிவபாலன் என்ற 45 வயது மதிக்கத்தக்க நபரே விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு ஆயுதங்களை கொழும்புக்கு கடத்தி வந்தார் எனும் குற்றச்சாட்டு பத்தலை பகுதியில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். அதன்பின் 2 வருட கால விசாரணைகளின் பின்னர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கொழும்பு நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணைகளுக்காக கடந்த 15 ஆண்டு காலமாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி அவருக்கு எதிரான வழக்கில் அவரை நிரபராதி என கண்ட கொழும்பு மேல் நீதிமன்றம் அவரை வழக்கில் இருந்து விடுதலை செய்தது. இதேவேளை அவரது மகளுக்கும் 1 வயதும் நிரம்பாத நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் விடுவிக்கப்பட்டதும் தனது மகளை 15 வருடங்களின் பின் கண்டு நெகிழ்ச்சியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய ரீதியில் ஊடகங்கள் மற்றும் ஊடகர்கள் மீது அடக்குமுறை மேற்கொள்ளப்படும் நாடுகளில் இலங்கையும் உள்ளடக்கி பிரான்சை தளமாக கொண்டு இயங்கும் RSF எனப்படும் எல்லைகளற்ற ஊடக அமைப்பு தனது ஆண்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. உலகின் முன்னணி ஊடக கண்காணிப்பு அமைப்பான எல்லைகளற்ற ஊடக அமைப்பு வெளியிட்ட இந்த அறிக்கையில் உலகளாவிய ரீதியில் சுதந்திர ஊடகங்கள் கடுமையாக நசுக்கப்படும் நாடுகள் குறித்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. 180 நாடுகள் பட்டியலில் இட்டப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் இலங்கை 127வது இடம் வழங்கப்பட்டுள்ளது. ஊடக சுதந்திரத்தை திறமையாக பேணும் நாடுகள் என்ற அடிப்படையில் ஸ்கண்டினேவிய நாடுகளான நோர்வே, பின்லாந்து, சுவீடன், டென்மார்க் ஆகியன முதல் 4 இடங்களை பிடித்துள்ளது. சர்வாதிகார ஆட்சிகள் கொரோனா தொற்று நோயை பயன்படுத்தி ஊடகங்களை சர்வாதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து அரசாங்கத்தை விமர்சிக்க துணியும் ஊடகர்களை அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் எனவும் தேச விரோதிகள் அல்லது பயங்கரவாதத்துக்கு ஆதரவானவர்கள் என முத்திரை குத்தி வருவதாகவும் எல்லைகளற்ற ஊடக அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. இலங்கை உட்பட நாடுகளில் காவல்துறையின் உடந்தையுடன் சுதந்திர ஊடகங்கள் மீது குற்றவியல் வழக்குகள் தொடரப்படுவதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. பிரான்சை தலைமையகமாக கொண்டுள்ள எல்லைகளற்ற ஊடக அமைப்பு உலகின் 13 பிராந்தியங்களில் தமது பணியகங்களை கொண்டுள்ளதுடன் 130 நாடுகளில் தனது பிரசன்னத்தை கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் தனது பெண் நண்பியை மிரட்டுவதற்காக தவறான முடிவை எடுத்து கழுத்தில் கயிறு போட்டு நேரலை காணொலியில் காண்பித்த இளைஞன் கயிறுருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் நாச்சிமார் பகுதியில் இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த பீரசிங்கம் ஸ்டான்லின் ஜெயசிங்கம் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து அச்சகம் ஒன்றில் பணியாற்றி வரும் நிலையில் தான் தங்கியிருக்கும் அறையின் கூரை மரத்தில் கயிற்றை போட்டு கழுத்தில் சுருக்கிட்டு தனது பெண் நண்பிக்கு நேரலை காணொலி அழைப்பை எடுத்து மிரட்டியுள்ளார். எனினும் கதிரை சரிந்ததால் நிலை தடுமாறிய இளைஞனின் கழுத்தில் கயிறு இறுக்கியதால் அவர் உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் இறப்பு விசாரணை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் முன்னெடுத்தார். இதன்போது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவின் 13வது திருத்த சட்டத்தால் தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்கப் போவதில்லை எனவும் அது பயனற்றது என முன்னாள் அரசியல் கைதி செல்வநாயகம் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். தற்போது தமிழ் கட்சிகள் 13வது திருத்த சட்டம் குறித்து பேசுவது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் பயனற்ற ஒரு திருத்த சட்டம். அது தமிழ் மக்களின் விருப்பமின்றி இந்தியாவால் வலிந்து தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்டது. அது இலங்கை அரசாங்கம் மீதும் வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு சட்டமாகவே காணப்படுகின்றது. ஆகவே இந்தியாவின் வற்புறுத்தலின் பேரில் தான் அது கொண்டு வரப்பட்டது. 30 வருட காலம் நாம் எதற்காக யுத்தம் செய்தோம்? விடுதலை புலிகள் அமைப்பை இந்த 13வது திருத்த சட்டத்தை முற்றுமுழுதாக நிராகரித்திருந்தார்கள். காரணம், தமிழ் மக்களுக்கான தீர்வாக 13வது திருத்த சட்டத்தில் எதுவும் கிடையாது. குறைந்தபட்ச தீர்வாக கூட உப்புச்சப்புள்ள எந்த விடயமும் இல்லை. இதில் நல்ல விடயங்கள் இருக்கின்றது. அதிலிருந்து முன்னேறி செல்லலாம் என சிலர் சொல்வது தவறு. அந்த நேரம் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபை தலைவராக அப்போது வரதராஜ பெருமாள் இருந்தார். அவரை அதனை எறிந்து விட்டு சென்றார். அவருடன் வேணுமென்றால் அது பற்றி விவாதித்து தெரிந்து கொள்ளுங்கள். இணைந்த வடக்கு கிழக்கை சட்ட ரீதியாகவே பிரித்துள்ளார்கள். அதனை ஜேவிபி செய்திருந்தது. இப்படி பல விடயங்கள் உள்ளது. போலீஸ் காணி அதிகாரங்கள் தொடர்பில் யுத்தம் மற்றும் யுத்தத்துக்கு பின்னரான காலம் என 40 வருடத்துக்கு மேலாகியும் எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை. தமிழ் மக்களுக்கான எந்த விடயமும் இந்த 13வது திருத்த சட்டத்தால் கிடைக்கவில்லை. நடைமுறையில் இல்லாத ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு திருப்பி சிலர் கூறுகிறார்கள். தனி நாடு கேட்ட நாங்கள் 13வது திருத்த சட்டத்தை கோரி அதனை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இந்தியா தனது ராஜதந்திர வெற்றியை பெற்றுள்ளது. அனைத்து அரசியல் தலைவர்களுமே ஒன்றுபடுத்திய நிலையில் அதனை கோர வைத்துள்ள நிலையில் இந்தியா ராஜதந்திர வெற்றியை பெற்றுள்ளது. விடுதலை புலிகளை அழித்ததன் ஊடாக இந்த வெற்றியை இந்தியா பெற்றது. இந்தியாவினுடைய அரசியல் நலனுக்காக, அவர்களுடைய இராணுவ இயந்திரத்துக்காக, அவர்களுடைய பொருளாதாரத்துக்காக, அவர்களது கேந்திர முக்கியத்துவத்துக்காக 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இந்தியாவுக்கு உள்ளது. தமிழ் தலைவர்களும் இதற்காக ஒன்றுபடுவர்களும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கு பின்னால் வாள் பிடிப்பதால் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. இன்றும் இந்தியாவில் உள்ள எமது நாட்டு அகதிகள் சுதந்திரமாக வாழ முடியாத அளவு இருக்கிறார்கள். இந்தியாவில் தீர்க்கப்படக்கூடிய அதிகாரங்கள் கொண்டிருந்தும் எதனையும் தீர்த்து வைக்கவில்லை. திரும்பவும் எம்மை பகடைக்காயாக பயன்படுத்துகின்றது. எனவே அதனை புரிந்து கொள்ள வேண்டும். பூகோள அரசியலை புரிந்து கொள்ளாததால் தான் விடுதலை புலிகள் அழிந்து போனார்கள் என்று சொல்லும் அத்தனை பேரும் தற்போது சொல்லும் விடயம் பூகோள அரசியலை உணர்ந்து கொள்ளுங்கள். சீனாவிலிருந்து இலங்கை விலகி போவதற்கான எந்த வழியும் இல்லை. சீனாவினுடைய முற்றுமுழுதான ஆட்சி அதிகாரத்துக்கு கீழ் இலங்கை வரும். சீனாவை விட்டு விலக சிங்கள மக்கள் தயாராக இல்லை. யார் தலைகீழாக நின்றாலும் இதனை தடுக்க முடியாது. எனவே தமிழ் தலைமைகளும் சீனாவுடன் நட்புறவை பேணுங்கள். சீனாவின் அழுத்தங்களால் தமிழ் மக்களுக்கு ஆக வேண்டியதை செய்யுங்கள். சீனாவின் அரசியல் அழுத்தம் மூலம் தமிழ் மக்களுக்கு ஏதாவது கிடைக்கலாம். இல்லாது போனால் தமிழ் மக்கள் இன்னும் பல வருடங்களுக்கு அரசியல் அனாதைகளாக இருக்க வேண்டி வரும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2021ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி 1.5% எதிர்மறையான வளர்ச்சி வீதத்தில் மதிப்பிடப்பட்டுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2020 3ஆம் காலாண்டில் 25,36,490 மில்லியன் ரூபாவிலிருந்து 2021 3ஆம் காலாண்டுக்கான நிலையான விலையில் 24,97,489 மில்லியன் ரூபாவாக குறைந்துள்ளது. இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது 2020ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் தற்போதைய விலையில் 40,87,148 மில்லியன் ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 2021ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டின் தற்போதைய விலையில் 41,32,955 மில்லியன் ரூபாவாக 1% வளர்ச்சியடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய மீனவர்களினால் வடபகுதி மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்து கொள்ளும் என நம்புவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் காங் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வடக்கில் உள்ள மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு சீனா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் என தெரிவித்தார். இலங்கைக்கான சீன தூதுவர் மன்னார் மாவட்டத்துக்கு நேற்று பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். மன்னார் மாவட்ட நீரியல் வள திணைக்கள அலுவலகத்துக்கு சென்ற சீன தூதுவர் மீனவர்களுக்கான வலைகள் மற்றும் வாழ்வாதார உதவி திட்டங்களை கையளித்தார். இந்நிகழ்வின் பின்னர் சீன தூதுவரிடம் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தூதுவர் வடபகுதி மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையிலான அத்துமீறி மீன்பிடிக்கும் பிரச்சினையினை இந்தியா தீர்த்து வைக்கும் என தாம் நம்புவதாக குறிப்பிட்டார். 昨天我们向贾华拉图书馆又捐赠了5台笔记本电脑和一批书籍。And yesterday we donate 5 the laptops and many books to the Jaffna library yesterday. அதாவது நேற்றைக்கு யாழ் மாவட்ட நூலகத்துக்கு 5
கணினிகளையும் பல வகையான புத்தகங்களையும் கையளித்திருப்பதாக சொல்லுகின்றார். 今天根据部长的提议，我们与渔民协会提供2500个食品包，和一些渔网和鱼钩。And today, upon the very good suggestion from the Honorable Minister, the embassy donate 2,500 food parcels and 6 million rupees the fishing net to the fishermen in Sri Lanka. How much? இந்த யாழ் மாவட்டத்திற்கும் மன்னார் மாவட்டத்திற்கும் சேர்ந்த கடற்தொழிலாளர் சமூகத்திற்கு முதல் கட்டமாக 13.75 மில்லியன் பெறுமதியான உணவுப் பொதிகளையும் அதே போல 6 மில்லியன் பெறுமதியான விலைகளையும் கொடுக்க முன்வந்திருக்கின்றார்கள். அது ஒரு முதல் கட்டமாக என்றதை அவர்கள் சொல்லுகின்றார்கள்.我们希望呢，我们这点有限的捐助能够缓解我们渔民兄弟因为疫情而带来的生活困难。Our donation, our assistance is very limited, but we sincerely hope you will help our Sri Lanka, the Tamil friends, to get over these difficulties under the COVID-19 pandemic, because it's a difficult time. We hope I can help. Yeah. அதாவது இந்த உலகளாவிய கொரோனா தொற்றிலிருந்து விசேஷமாக தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் விரைவாக அவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கு தாங்கள் பெரிய அளவில் உதவி செய்வதாகவும் சொல்லியிருக்கின்றார். 待会还要去那个神庙。我们今后仅仅这是第一次开始，我们今后会继续努力，尽我们所能来帮助我们这个渔民兄弟。And Honorable Minister and all of my friends here, today is my brothers here. Today is only a beginning, but I hope this good start will be continued, and in the future, China and the Chinese embassy, we will extend more assistance, more help within our capacity to all of you. அதாவது இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு அவர் சிறிய அளவில் இந்த உதவியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். வருங்காலங்களில் பெரிய அளவில் தமிழ் சமுதாயத்தினருக்கு தாங்கள் அதை கொடுப்பதற்கு நிச்சயம் முன்வருவார்கள் என்றே சொல்லுகின்றார். Now the ambassador will sign the check to the society. Okay. இலங்கையை தளமாக கொண்ட 3 அமைப்புகளுக்கான ஆதரவு பதிவுகளை இடுவதற்கு இவ்வருடம் பேஸ்புக் நிறுவனம் தடை விதித்துள்ளது. இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள், பொதுபல சேனா மற்றும் அந்த அமைப்பை சேர்ந்த கலகுடாத்தி ஞானசாரதீர் மற்றும் சிங்களி ஆகிய அமைப்புகளுக்கான ஆதரவான பதிவுகளை இடுவதற்கு அந்நிறுவனம் தடை விதித்துள்ளது. பொதுபல சேனா மற்றும் சிங்களி ஆகிய அமைப்புகள் சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கு மத்தியில் வெறுப்பு பேச்சுக்களை கொண்டு செல்லுதல் மற்றும் சமூகங்களுக்கிடையில் பிரச்சினை கருத்துக்களை பகிர்தல் என்றதன் அடிப்படையில் பேஸ்புக் நிறுவனம் தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காணிகள் வனஜீவராசி மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் காணப்படுவதோடு மக்களின் பயன்பாட்டில் உள்ள காணிகள் பலவும் வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ளமை தொடர்பாக வடக்கில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்துள்ளனர். இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்துக்கு விஜயத்தை மேற்கொண்ட வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் சிபி ரத்நாயக் மாவட்ட செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் உள்ள காணி தொடர்பாக பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது பிரதேச செயலாளர்கள் தமது பிரிவில் வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிப்பது குறித்தும், குறிப்பாக மக்களின் பயன்பாட்டில் உள்ள பல ஏக்கர் விவசாய காணிகள் வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் விவசாயிகளின் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் அமைச்சர் சிபி ரத்நாயக்க உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இந்த நிலையில் பிரதேச செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்வைக்கின்ற பல பிரச்சினைகள் உடனே தீர்க்க முடியாத காரணத்தினால் விசேட குழு ஒன்றை நியமித்து எதிர்வரும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பதென வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் சிபி ரத்நாயக்க தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை பில்பத்து தேசிய பூங்காவின் எழுவன்குளம் நுழைவாயிலுக்கும் கலாவுயாவுக்கும் குறுக்கே தொங்கு பாலம் அமைப்பதற்கான அடிக்கலை சிபி ரத்நாயக்க நாட்டியமையும் குறிப்பிடத்தக்கது.
பிரதான கட்சிகள் என கூறிக்கொள்ளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக அறிவித்தார். ஆட்சியை பிடித்து பதவிகளை பங்கிடுவதற்கோ கடந்த காலங்களில் கூட்டணிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது சம்பிரதாய நடவடிக்கையாகவும் மாறியுள்ளது. இந்த கூட்டணி கோட்பாடு எமக்கு பொருந்தாது. தேசிய மக்கள் சக்தியும் கூட்டமைப்பு தான். அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் எமது கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றனர். எமது கூட்டணிக்கான ஆதரவு பெருகி வருகின்றது. எனவே பிரதான கட்சிகள் என கூறிக்கொள்ளும் இரண்டு தரப்புகளுடனும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் கூட்டணி அமைக்க மாட்டோம் என திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவை தளமாக கொண்ட புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் புலிங்கனுக்கு கூட்டாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். குறித்த கடிதத்தில் நிரந்தர அரசியல் தீர்வுக்கு வாக்கெடுப்பொன்றினை நடத்த உதவுமாறு வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையின் இனமோதல், இலங்கை அரசால் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அட்டூழியங்கள், குற்றங்களுக்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்பவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பொன்றினை நடத்த உதவுமாறும் வலியுறுத்தியுள்ளனர். நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படவுள்ளது என வெளியான செய்திகளை வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில நிராகரித்துள்ளார். இது தொடர்பில் தனது முகநூல் பக்கத்தில் நேற்று மாலை அவர் பதிவொன்றினை இட்டிருந்தார். அதில் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரிப்பு என வெளியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என குறிப்பிட்டுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரிக்க உள்ளது எனவும் இது தொடர்பில் இறுதி முடிவை எடுப்பதற்காக நேற்றிரவு 8 மணிக்கு பதில் நிதி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையில் முக்கிய கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது எனவும் தகவல்கள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் பணத்தில் சீனாவுக்கு நட்டஈடு வழங்கப்படக்கூடாது என JVP கட்சி கோரியுள்ளது. சீன சேதன பசலை நிறுவனத்துக்கு $6.7 மில்லியன் நட்டஈடு வழங்கப்பட உள்ளதாகவும் அதற்கு பொதுமக்களின் பணம் பயன்படுத்தக்கூடாது எனவும் JVPயின் சிரேஷ்ட உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். சீன நிறுவனத்துக்கு டாலர்களை வழங்க ஒரு வழியுண்டு. நட்டஈடு வழங்குவதற்கு ராஜபக்சக்களின் மெதமுலன காணியை விற்பனை செய்யலாம், அவர்களின் வயல்களை விற்பனை செய்யலாம். இல்லாவிட்டால் அவர் அவன்கார்ட் நிறுவன தலைவரிடம் நிசங்க சேனாதிபதியிடம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாவிடின் பண்டோரா பேப்பர் சூழல் பட்டியலில் குறிப்பிடப்பட்ட நிருபமா ராஜபக்சவிடம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்டு அப்பாவி மக்களின் பணத்தில் சீன நிறுவனத்துக்கு நட்டஈடு செலுத்தக்கூடாது. நாடு மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமையை எட்டியுள்ளது என தெரிவித்துள்ளார். நாட்டில் இத்தனை பிரச்சினை இருக்கின்ற நேரத்தில் 7 மூலைகளை உடையவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். பிள்ளைகள் பட்டினியில் இருக்கும் போது எந்த பெற்றோரும் வெளியே செல்ல மாட்டார்கள் என சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என குற்றஞ்சாட்டுபவர்கள் விலையினை குறைப்பதற்கான திட்டங்களை தாராளமாக முன்வைக்கலாம். சீன நாட்டு உர நிறுவனத்துக்கு நட்டஈடு வழங்காவிடின் சர்வதேச கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும் என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோவிட் தாக்கத்தின் காரணமாக அத்தியாவசிய பொருள் இறக்குமதி மற்றும் விநியோக கட்டமைப்பில் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்பதை மக்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளது. சதூச விற்பனை நிலையங்கள் ஊடாக நாடு சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகள் ஏனைய விற்பனை நிலையங்களை காட்டிலும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. எதிர்வரும் வாரம் முதல் சம்பா அரிசியை உள்ளடக்கிய நிவாரண பொதியை சதோச விற்பனை நிலையம் ஊடாக விநியோகிக்க தீர்மானித்துள்ளோம். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டுபவர்கள் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைப்பதற்கான யோசனைகளை தாராளமாக முன்வைக்கலாம். நாட்டில் எதிர்வரும் காலங்களில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி மற்றும் விநியோகத்தில் டாலர் பிரச்சினை உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். நாட்டில் ஒருபோதும் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது. சேதன பசலை திட்டத்தின் காரணமாகத்தான் தேசிய மட்டத்திலான உற்பத்திகளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டு கொண்டு எதிர்த்தரப்பினர் சேதன பசலை திட்டத்தை பலவீனப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். சீன நாட்டு உர நிறுவனத்துக்கு நட்டஈடு வழங்காவிடின் சர்வதேச கொடுக்கல் வாங்கல் செயற்பாட்டில் பாதிப்பு ஏற்படும் எனவும் சீன நாட்டு உர நிறுவனத்துக்கு நட்டஈடு வழங்காவிடின் சர்வதேச கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதில் பாதிப்பு ஏற்படும் என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதி நெருக்கடிக்கான தீர்வுகள் என்னவென்பது குறித்து அரசாங்கத்துக்குள் பரந்தளவிலான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவது குறித்து தெளிவும் அரசாங்கத்துக்குள் இல்லை என நிதியமைச்சர் மற்றும் ஜனாதிபதியின் ஒரு சில தீர்மானங்கள் ஆரோக்கியமான மட்டத்தில் அமையவில்லை என வெளிப்படையாக விமர்சிக்கும் இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த நாட்டின் நிதி நெருக்கடி நிலைமைகளை சமாளிக்க சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதே எமக்கிருக்கும் ஒரே தீர்வு என தெரிவித்தார். நாட்டின் நிதி நெருக்கடிகள் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்கள் மற்றும் ஜனாதிபதி நிதி அமைச்சரின் தனி தீர்மானங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார்.
நாட்டின் நிதி நெருக்கடி நிலைமைகளில் நாம் முன்னெடுக்க வேண்டிய ஆரோக்கியமான வேலை திட்டங்கள் என்ன? சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதா அல்லது நட்பு நாடுகளை நாடுவதா என்பது குறித்து ஆரோக்கியமான மட்டத்திலான கலந்துரையாடல் அரசாங்கத்துக்குள் இடம்பெறவில்லை. அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளுடன் நிபுணத்துவம் பெற்றவர்களிடமும் இது குறித்து வெளிப்படையாக வரும் பேசவில்லை. அமைச்சரவைக்குள் மாத்திரம் இந்த விடயங்கள் பேசுவதால் வெளியில் உள்ள நல்ல கருத்துக்கள் அனுபவங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போது நாடு எதிர்கொள்ளும் நிதி நெருக்கடியில் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவது மட்டும் இருவருக்கும் உள்ள ஒரே தீர்வாகும். தீர்வு என கூறுவதை விட நெருக்கடி நிலைமைகளை தடுக்க எமக்குள் ஒரு வழிமுறை இதுவாகும். சர்வதேச நாணய நிதியத்துடன் நாம் தொடர்ச்சியாக உறவை கையாண்டு வருகின்றோம். அதேபோல் நட்பு நாடுகளிடம் சென்றாலும் கூட சகலரும் எம்மை நம்பப் போவதுமில்லை. சர்வதேச நாணய நிதியம் அமெரிக்காவில் அமைந்துள்ள காரணத்தினால் சர்வதேச நாணய நிதியத்தின் மீது சந்தேகம் கொள்வ தேவையில்லை. சகல நாடுகள் குறித்தும் அவர்களின் அக்கறை, தெளிவு மற்றும் ஒத்துழைப்புகள் வழங்கப்படுகின்றது. யுத்தம் முடிவுக்கு வந்தவுடன் நாம் சர்வதேச நாணய நிதியத்தை நாடினோம். அவர்களிடம் பெற்றுக்கொண்ட கடனையும் செலுத்தினோம். அரசாங்கத்திடம் உள்ள பிரச்சனை என்னவென்றால், நாடு நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்ற நிலையில் அதனை தீர்க்க மேலும் நெருக்கடிகளை உருவாக்கும் கொள்கையை அரசாங்கம் வகுத்து வருகின்றது. எனவே சர்வதேச நாணய நிதியத்தை நாட வேண்டும் என்பதையே அரசாங்கத்திடம் நாம் வலியுறுத்துகின்றோம். அதனை அரசாங்கம் நிராகரிப்பது ஏன் என்பது குறித்து எம்மத்தியில் தெளிவு இல்லை. அதற்கான காரணிகளையும் எவரும் கூறவும் இல்லை. இந்த விடயத்தில் மத்திய வங்கி சுயாதீனமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். அதேபோல் நிதியமைச்சர் மக்கள் பக்கம் சிந்தித்து தீர்மானம் எடுக்க வேண்டும். இவ்விரு தரப்பும் ஒன்றாக பயணிக்காத நிலையில் நாடு நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரும் என்பதை புதிதாக கூற வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை பொறுத்தவரை அவருக்கு ஒரு சில விடயங்களில் தவறான தீர்மானங்கள் எடுக்கிறார். குறிப்பாக ஜுகதனபி ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டால் அமைச்சரவைக்கும் பாராளுமன்றத்துக்கும் நிறைவேற்று அதிகாரமே பொறுப்பு கூற வேண்டும். ஆனால் இந்த விடயத்தில் அரசாங்கத்தில் எவருக்கும் தெளிவு இல்லை என்பதை அமைச்சரவையிலே வெளிப்படுத்தியுள்ளது. எனவே இவ்வாறான செயற்பாடுகள் மற்றும் தன்னிச்சையான தீர்மானங்கள் நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளும் என்பதுடன் ஆரோக்கியமான அரசியல் பயணத்துக்கு இது நல்லதல்ல எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சி என்றாலே ஆளும் கட்சியை எதிர்ப்பதுதான் பணி என நினைக்கக்கூடாது. மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்து செயற்பட வேண்டும். அதேபோன்று எதிரணியையும் அரவணைத்து செல்லும் வகையில் அவர்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காதவாறு யாழ்ப்பாணம் மாநகர சபை பட்ஜெட்டை மேஜர் முன்வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பட்ஜெட் நேற்று முன்தினம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. பட்ஜெட்டை கூட்டமைப்பின் 16 உறுப்பினர்கள் எதிர்த்தனர். ஆனால் பட்ஜெட் 3 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது. இதன் மூலம் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் மேஜராக தொடர்ந்து பதவி வகிக்கவும் வாய்ப்பு கிட்டியுள்ளது. இவ்வாறானதொரு நிலையில் பட்ஜெட் வாக்கெடுப்பு தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் வெளியிட்ட அறிக்கையில் மிக குறுகிய காலத்தில் மாநகர மக்கள் மனதில் மேஜர் மணிவண்ணன் இடம் பிடித்துள்ளார் என்பது மறுக்க முடியாத உண்மை. மாட்டான் தோட்டத்து மல்லிகை என்றாலும் மனம் வீசினால் அதை சொல்ல தயங்க வேண்டியதில்லை. மாநகர மேஜர்களில் மிகச்சிறந்த செயல் வீரராக மணிவண்ணனை மக்கள் நோக்குகின்றனர். அந்த உண்மையை ஒப்புக்கொள்வதால் எந்த ஒரு பின்னடைவும் நமக்கு ஏற்பட போவதில்லை. இவ்வாறானதொரு நிலையில் அவரால் முன்வைக்கப்படும் பட்ஜெட் 2 தடவைகள் தோற்கடிக்கப்பட்டு அவர் பதவி விலகும் சூழல் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் மக்களின் கோபங்கள் அத்தனை தோற்கடித்தவர்கள் மீது திரும்பும். அந்த பழியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு காலத்துக்கும் சுமக்க வேண்டி ஏற்பட்டிருக்கும். அதிர்ஷ்டவசமாக கூட்டமைப்பு உறுப்பினர்கள் எதிர்த்திருந்தாலும் பட்ஜெட் வெற்றி பெற்றுள்ளது. முன்னைய மேஜர் ஆர்னோட் சபை உறுப்பினர்களின் பரிந்துரைகளை உள்ளடக்கிய கடந்த ஆண்டு பட்ஜெட்டை முன்வைத்தார். அவரை அரசியல் ரீதியான காரணங்களை முன்னிறுத்தி இப்போதைய மேஜர் மணிவண்ணன் உள்ளிட்ட தரப்பினர் தோற்கடித்திருந்தார்கள். அதற்கு பழிவாங்கும் வகையில் மணிவண்ணனை தோற்கடிப்பது பொருத்தமானதல்ல. மணிவண்ணன் ஆர்னோட் விடயத்தில் செய்தது தவறு என்றால் அதே தவறை எமது கூட்டமைப்பு உறுப்பினர்களும் செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இந்த விடயத்தில் கட்சி தலைமை ஒன்றுக்கு 2 தடவைகள் சிந்தித்து செயற்பட்டிருக்க வேண்டும். அதேபோன்று மணிவண்ணனும் கூட்டமைப்பு உறுப்பினர்களின் ஆதரவை பட்ஜெட்டுக்கு பெற்றிருக்க வேண்டும். சிறந்த ஆளுமை உள்ள தலைமைத்துவத்தை யாழ் மாநகருக்கு வழங்குவதற்கு சகல அரசியல் தரப்பினரதும் முழுமையான ஆதரவு தேவை என்பதை மணிவண்ணன் மறக்கக்கூடாது. எதிர்காலத்தில் மேஜர் மணிவண்ணன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 16 உறுப்பினர்களின் ஆதரவையும் பெற்று பயணிக்கக்கூடியதாக தனது அணுகுமுறைகளை மாற்றியமைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.